இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லயும் இது மாதிரி ரிலாக்ஸிங் வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் எவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ அது மூலமா எப்படி நம்மளால வேற லெவல் மணி மேக் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இதுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இது மாதிரி வீடியோஸ் போட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மந்த்லிக்கே வந்து வேற லெவல் மணி வந்து மேக் பண்ணிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ நான் வந்து வழக்கம் போல ஃப்ரீ வெர்ஷனாக இருக்க லியோனார்டோ ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா foreground background அப்படின்னு சொல்லி 2 இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அந்த foreground காப்பி பண்ணி இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1024x1024 இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைல் வந்து லியோனார்டோ டிஃப்யூஷன்ல இருந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்து நீங்கள் ஜெனரேட் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேரல் இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோனார்டோ ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா அந்த பேக்ரவுண்ட் ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி இமேஜ் வந்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா foreground background ரெண்டுக்குமே வந்து லியோனார்டோ மூலமா வேரல் இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரேட் பண்ண அந்த foreground இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ போட்டோஷாப் பெய்ட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால ஃப்ரீ வெர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோபி அப்படின்ற ஒரு ஆன்லைன் டூல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட அந்த foreground இமேஜ் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னிஃபை ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களால் ஃபோட்டோஸ் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி செலக்ஷன் டூல் இருக்கும். ஸோ அந்த டூலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அதில் வந்து பாலிகன் லேசோ செலக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியாக தெரியுற அந்த பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இது மாதிரி அந்த ஏரியாஸ்லாம் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். இன்ஸ்டன்ட் இது மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா விண்டோஸையும் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டோட்டலாக அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க ஃபைலை கிளிக் பண்ணி அப்படின்னா எக்ஸ்போர்ட் அஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PNG ஃபார்மேட்லேருந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி அப்படின்னா இதோட வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஸ்னோஃபாலும் ஃபயரும் நமக்கு தேவை. ஸோ அதனால் யூடியூப்ல போயிட்டு ஸ்னோஃபால் கிரீன் ஸ்க்ரீன் ஃபயர் கிரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த வீடியோட லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ டவுன்லோட் வெப்சைட்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இது மாதிரி HTML வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோட முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எடிட்டிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா CapCut வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா வீடியோஸ் வந்து நான் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ட்ராப் பண்ணக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோ வீடியோ வந்து ட்ராக் பண்ணி செகண்ட் ட்ராக்ல வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்னோஃபால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி குரோமா கீ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணுங்க. ஸோ எனேபிள் பண்ணக்கப்புறம் கலர் பிக்கை சூஸ் பண்ணிட்டு அந்த கிரீன்ட்ட போயிட்டு அந்த கலர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் பண்ணக்கப்புறம் வந்து கீழே வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு வச்சுக்கோங்க. 10 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஸ்னோ வந்து கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதில் 10 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இது மாதிரி சுற்றி வந்து கிரீன் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்னோ மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா சின்னதாக்கிடுங்க. ஸோ சின்னதாக்கிட்டு ஸ்க்ரீனோட டாப்ல வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஜஸ்ட் Ctrl+C ப்ரெஸ் பண்ணிட்டு Ctrl+V வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது ட்ராக்ல வந்து அந்த வீடியோ வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஸ்னோஃபால் வந்து வர மாதிரி வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஏகப்பட்ட ட்ராக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா மாற்றணும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் Ctrl கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லா ட்ராக்கையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா ஸோ அந்த எல்லா ட்ராக்கும் வந்து ஒரே ட்ராக் இது மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த foreground இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ண இமேஜும் அந்த ஸ்னோஃபால் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் கிரீன் ஸ்க்ரீன் வந்து எடிட் பண்ணிட்டு அந்த ஃபயர் கிட்ட வந்து வச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்டீரியர் வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நைட் டைம்ல வந்து இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி
இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து CapCut வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ட்ராக்ல வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:16 வந்து மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோட சைஸ் வந்து ஃபுல்லாக பெருசாகிடுங்க. ஸோ பெருசாகினதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து வச்சிருங்க. ஸோ அந்த பொசிஷன் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோட ஸ்டார்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டைம் லைன் வந்து அப்படியே கடைசிக்கு ட்ராக் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த எண்டு கீ ஃப்ரேம் கிட்ட வச்சுட்டு அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ரைட் சைடு வந்து விட்டுருங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரிலாக்ஸிங்கான ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மேக் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ரிலாக்ஸிங்காக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துனா பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.